ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மேங்கோ டபுள் லேயர் லட்டு. இந்த லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: மாம்பழம், ட்ரை கோக்னட், பால், சர்க்கரை, ஏலக்காய் தூள், பாலாடை, முந்திரி, பாதாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் பால் 1 கப் சேர்த்துக்கிறோம். 1 கப் ட்ரை கோகனட் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறோம். இது இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோம். இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதை ஹீட் ஆன வாட்டி நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை இப்போ நம்ம நல்லா கிளறோம். அடி பிடிக்காமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். இது நல்லா சுண்டி இறுகி வரணும், அந்தளவு நல்லா கிளறிக்கிறோம். இப்போ கொஞ்சம் பாலெல்லாம் நல்லா இறுகிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும், அது வரையும் நல்லா கிளறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் இறுகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அதங்காட்டி மாம்பழத்தை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாம்பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா தண்ணி இறுகி நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாம்பழத்தை இது கூட சேர்த்துக்கலாம். மாம்பழத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுற எல்லாத்தையும். மாம்பழம் நல்லா வெந்து வரணும், அது வரை நல்லா கிளறோம். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கும். மாம்பழம் நல்லா வெந்து வரணும். இந்த மாதிரி வெந்து வந்திருக்கு. இது நல்லா இன்னும் இறுகி வரணும். இந்த ஈரத்தன்மையெல்லாம் போய் இந்த மாதிரி கெட்டியாக வரணும். இது இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி வரணும். நல்லா உருண்டை பிடிக்கிற அளவு நல்லா ட்ரை ஆகணும். அது வரையும் நல்லா வேக வச்சுக்கிறோம். இப்போ மாம்பழம் வேகங்காட்டும் நம்ம மாம்பழத்துக்குள்ள வைக்க லேயர் ரெடி பண்ணிக்கலாம். அது மிக்ஸி ஜாரில் 1/2 கப் பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சிறிதளவு ஏலக்காய் தூள், பாதாம் 1 ஸ்பூன், முந்திரி 1 ஸ்பூன், பாலாடை 1 டேபிள் ஸ்பூன், ட்ரை கோகனட் 1/2 கப் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ மாம்பழம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதுங்காட்டியும் நம்ம உள்ற வைக்க லேயரை இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம மாம்பழம் கலவையும் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மாம்பழத்தை இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு ரவுண்ட் பண்ணுறப்ப ரவுண்ட் அழகாக வந்துடும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் இதே ஷேப்பில் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ மாம்பழத்துக்குள்ளே லேயர் வைக்கலாம். மாம்பழத்தை இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி குழி மாதிரி அமுத்திக்கிறோம். இது கூட நம்ம உள்ளே வைக்க வேண்டிய லேயரை வச்சிடலாம். இந்த மாதிரி லேயரை வச்சுட்டு இதை நம்ம ரவுண்ட் ஷேப்பில் மறுபடியும் உருண்டை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் அமுத்தி விட்டு இப்போ மறுபடியும் நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ சூப்பராக ரவுண்ட் பண்ணியாச்சு. சுவையான மேங்கோ டபுள் லேயர் லட்டு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.